எடுத்துக்கொள்வோம். எபேஸ் 265 புதிய ஏற்பாட்டில் 2ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை நம்ம என்ன செய்வோம், நம்ம வாசிக்க கேட்போம். எபேசியர் ஸ்க்ரீனில் போடும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எபேசு நிருபத்தில் நாம் இதுவரையிலும் கேட்ட காரியம் எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியாது, நம்ம இப்போ ரிவிஷன் போல சொல்ல முடியாது, நமக்கு சமயம் பத்தாது. அப்போது சுருக்கமாக அந்த 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்ப்போமானால் நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னால், ஒரு செய்தி நாம் கேட்டோம், எட்ட இருந்து கிட்ட. அல்லேலூயா. ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், ஒரு செய்தி நம்ம கேட்டோம், எட்ட இருந்து கிட்ட அப்படின்னு நம்ம கேட்டோம். அதில் நம்ம பார்த்த காரியம் என்னன்னு சொன்னால், நாம் முதலாவது விருத்த சேதனம் இல்லாதவர்கள், 2வது விக்கிரக ஆராதனைக்காரர்கள், 3வது தேவனால் இப்போது விரும்பப்பட்டவர்கள். அல்லேலூயா. 3 காரியத்தை பார்த்தோம் இல்லையா? விருத்த சேதனம் இல்லாதவர்கள், விக்கிரக ஆராதனைக்காரர்கள், தேவனால் இப்போது விரும்பப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டோம். அல்லேலூயா. அதை தொடர்ந்து நாம் பார்த்ததான காரியம் என்னன்னு சொன்னால், அதில் அந்த 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் நம்ம பார்த்தோம். 13ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரையிலும் ஒப்புரவு என்கிறதான தலைப்பில் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்டோம். அல்லேலூயா. ஒப்புரவு என்கிறதான தலைப்பில் நம்ம ஆண்டோடைய வார்த்தை கேட்கும் பொழுது அதில் சமாதானத்தை குறித்ததான வார்த்தைகள் வருவதை நம்ம கவனிக்கிறோம். அதனால் நம்ம எப்படி வார்த்தைகளை கேட்டோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியத்தை நம்ம கேட்டோம். இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் பிரதிநிதி, சமாதானத்தின் பிரதிநிதி, பிரசங்கி, பிரஜாபதி என்று 3 காரியங்களை என்ன செய்தோம், நாம் கேட்டோம். பிரதிநிதி, பிரசங்கி, பிரஜாபதி என்று சொல்லி சமாதானத்தை வைத்து 3 காரியங்களை பார்ப்பதற்கு அன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அல்லேலூயா. அதோடு கூட இன்றைக்கு என்ன செய்கிறோம், நம்ம இந்த 18ஆம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியான விசேஷமாக இந்த நாளில் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, 18ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. அந்தபடியே நாம் இருதிறத்தார்னா யூதர்களும் புறஜாதிகளுமாக நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினால பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் எழுதும் போதே எப்படி எழுதுனா, பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு 3 வாரத்துக்கு முன்பே வந்த ஒரு செய்தி, பூஜா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு 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 பெண், ஒரு சிறுமி. அவ 2013ஆவது வருஷம் 7 வயசு அவளுக்கு இருக்கும் பொழுது, பாம்பேயில் 7 வயது அவள் இருக்கும்போது, அது 1வது படிச்சுட்டு இருந்தான்னு சொல்கிறா. 1வது படிக்கும் பொழுது 7 வயதில் அவள் இருக்கும் பொழுது ஸ்கூலுக்கு போகிறதான வேலையில் அவள் ஒரு அங்கிள் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அவளை கடத்தி அவள் கோவாவில் அவளை கொண்டு போய் குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு அவள் விற்கப்படுகிறாள். இது நடந்த சம்பவம், 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி. அப்போது அவள் விற்கப்படுகிறாள். அந்த பூஜா விற்கப்பட்டாள். 7 வயசில் விற்கப்பட்டாள் 2013. அந்த பிள்ளை இப்போ 16 வயசு, 2022, இப்போ 16 வயசில் என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அந்த வீட்டில் விற்கப்பட்டா, அந்த வீட்டில் இருந்தால். அந்த தம்பதிக்கு அப்போ குழந்தை இல்லை. அதுக்கு பிறகு அவர்களுக்கு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பிறந்த பிறகு என்ன செஞ்சாங்க சொன்னால், இவளை பயங்கரமாக அவங்க கொடுமைப்படுத்தினாங்க. உருட்டுக்கட்டையில் அடிக்கிறது, அதுபோல் எட்டி உதைக்கிறது, சப்பாத்தி உருட்டுற கட்டையில் என்ன செய்யணும் முதுகில் அடிக்கிறது, இப்படி ரொம்ப பயங்கரமான கொடுமைகள் அந்த பிள்ளைக்கு நடந்திருக்கு. அப்போது அந்த 16 வயசில் அந்த பிள்ளை ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துல தன்னோடு வேலை செய்கிறதான ஒரு சகோதரியின் இடத்துல தன்னை குறித்து தைரியமாக பகிர்ந்து கொண்டு இருக்கிறார். நான் அப்படி கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பாம்பேயில் அவங்க வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. அதை யூடியூப்பில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்கிறாங்க. அந்த யூடியூப்பை அவள் எப்படியோ பார்த்துருக்குறான். அந்த யூடியூப்பை எடுத்து அந்த சகோதரத்தை காமிச்சு, இந்த யூடியூப்பில் வராங்களே இந்த பாருங்கள், இந்த 2 பேர், இவங்க தான் என்னுடைய அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி அவள் என்ன செய்திருக்கா, அதை காமிச்சிருக்கிறான். அப்போது யூடியூப்பில் வரதான இவங்க தான் என்னுடைய பெற்றோர்னு சொல்லி காமிச்சதுன்னா, அந்த சகோதரி என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அந்த யூடியூப் சேனலை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதில் இருக்கிற ஃபோன் நம்பர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி, நிறைய ஃபோன் ஒர்க் ஆகலை. ஆனால் எப்படியோ ஒரு ரஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் அந்த பொண்ணோட வீட்டு பக்கத்தில் இருக்கிறவர், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி
இப்படி இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி ஆமாம் காணா போனா தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னபோது அவளை வீடியோ கால் போட வைத்து தாயோடு கூட பேச வைத்து அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 9 வருஷங்கள் கழித்து 2013 காணா போனவ 2022 9 வருஷங்கள் கழித்து அவள் தன் தாயோடு கூட என்ன செய்தா வந்து இணைந்தா. ஏன் தாயோடு இணைந்தான்னு சொல்கிறேன்னா பை தி டைம் அதான் 2022 வந்து சேரத்துக்கு நடுவில் அவங்க அப்பா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அந்த பிள்ளை அவங்க அம்மாட்ட வந்து சேரும்போது ரொம்ப கண்ணீரோடு வந்து சொல்கிறதான ஒரு காரியம் செய்தியில் சொல்கிற காரியம் என்னன்னு சொன்னால், எங்கள் அப்பா நான் வரணும்னு எவ்வளோ இப்போ எங்கள் அப்பா மேலே எனக்கு ரொம்ப அதிக பாசம், ஆனால் எனக்கு நான் திரும்பி வந்ததே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது, எங்கள் அப்பாவை நான் என்ன செய்ய முடியல, நான் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் வந்து தனக்கு நடந்த கொடுமைகளை சொல்லி தாயோடு கூட என்ன செய்தால் அவள் இணைந்திருக்கிறாள். இப்போ 3 வாரத்துக்கு முன்னாடி வந்த செய்தி நான் வேணால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் அதில் போட்டு விட்றேன். பிபிசியில் வந்த நியூஸ் அதில் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். அந்த திரும்பி வந்து சேர்ந்ததில் ஒரு பெரிய சந்தோஷம். யாருக்கு பெரிய சந்தோஷம்? யாருக்கு சந்தோஷம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு வந்து பெரிய சந்தோஷம் நினைக்கிறீங்க? 2 பேருக்குமேங்க. தாய்க்கும் சந்தோஷம், அந்த பிள்ளைக்கும் சந்தோஷம், 2 பேருக்குமே சந்தோஷம். திரும்பி வந்த அந்த யூனியன், திரும்பி வந்த ரீயூனியன், மறுபடியும் வந்து சேரும் அந்த காரியம், மறுபடியும் வந்து சேர்ந்த ஒரு ஸ்லாக்கியம் அவளுக்கு உண்டாச்சு. அதில் 2 பேருக்குமே சந்தோஷம். சரியா? அப்போது ஒரு காரியம், இப்போது நீங்கள் பசுமாடு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா, அந்த கண்ணுக்குட்டி என்ன செய்யும்? பசுமாட்டு அவுத்து விட்டாங்கன்னா, பசுமாட்டு ஓடுறதுக்கு விட்டாங்க, தாய் பசுக்கிட்ட ஓட விட்டாங்கன்னா துள்ளி குதிச்சு ஓடும். சரியா? தாய் பசுக்கிட்ட அது ஓடி போய் அந்த மடியில் முட்டும். ஒரு முட்டு என்னென்ன அந்த ஒரு சந்தோஷத்தில் முட்டி தானே செய்யும், அந்த பாலை குடிக்கும். சரியா? அது என்ன ஒரு அந்த தாய்க்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, பிள்ளை கண்ணுக்குட்டி வந்து என்கிட்ட என்ன பண்ணிருக்கு, வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா உடனே பால் சுரக்கும். தெரியுமா? அவ்வளோ அதிகமாக பால் சுரக்கும். அந்த கண்ணுக்குட்டி முட்டின உடனே தாய் பால் நெசையும் சுரக்கும். அப்படி தான் ஆண்டவர் நெசைக்காக உண்டாக்கியிருக்கிறார். அதே போல தான் இங்கே வசனம் நமக்கு காண்பித்து கொடுக்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம். அல்லேலூயா. நான் சொன்ன பூஜா 9 வருஷமாக தன்னுடைய தகப்பனின் தாயை விட்டு பிரிந்திருந்தான். ஆனால் நீங்களும் நானும் எத்தனையோ வருஷங்களாக நம்முடைய தேவனை விட்டு நாம் பிரிந்திருந்தோம். நம்முடைய பரம தகப்பனை விட்டு நாம் பிரிந்திருந்தோம். என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு தான் நாம் என்ன செய்தோம்? அவரிடத்தில் சேர்ந்தோம். அல்லேலூயா. அப்போ சேர்ந்த போது யாருக்கு சந்தோஷம் உண்டாச்சு சொல்லுங்க? யாருக்கு? நமக்கும் சந்தோஷம், பிதாவுக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. இங்கே ஆவியானவர் எழுதும்போது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவாகிய தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் அப்படி கூட எழுதலை. அல்லது ஒரே ஆவியினாலே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் அப்படி கூட எழுதலை. ஒரே வார்த்தை தான் ஆவியானவர் எழுதுறாரு. அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே தகப்பனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம். அல்லேலூயா. பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியம். பிதாவாகிய தேவன் கூட எழுதப்படலை. பிதாவினிடத்திலே தகப்பனிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அவரை கிட்டி சேருகிற பிதாவை தகப்பனிடத்திலே பிரிந்து போனதான அந்த காரியம், பிரிந்து போன உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு காரியம். ஏதேன் தோட்டத்தில் பிரிந்து போன அந்த உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறதான அந்த காரியம். கவனிங்க, பாவத்தினாலே பிதாவாகிய தேவனை விட்டு பிரிந்து போன மனிதன் குமாரனாகிய தேவனாலே மறுபடியும் பிதாவிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுகிறதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருப்பதே இந்த பரிசுத்த சத்திய வேதாகமம். அல்லேலூயா. பாவத்தினாலே பிதாவாகிய தேவனை விட்டு பிரிந்த மனிதன் குமாரனாகிய தேவனாலே மறுபடியும் பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுவதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிற சத்தியமே இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லும் சத்தியம். அல்லேலூயா. அப்போ இது மீட்பின் வரலாறு. அல்லேலூயா. இந்த அட்டையிலிருந்து இந்த அட்டை வரையிலும் மீட்பின் வரலாறுல என்ன சொல்லியிருக்கோ, என்ன காரியம் சொல்லியிருக்கோ, சரியா? அது பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் பிரிந்து விட்டோம். அதை மறுபடியும் மனிதர்கள் எப்படி பிதாவினிடத்தில் சேர்கிறார்கள், குமாரனாகி இயேசு மூலமாய் எப்படி சேர்கிறார்கள் என்பதை குறித்து சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அட்டையிலிருந்து அட்டை வரைக்கும் அதுதான் இருக்குது. அல்லேலூயா. அந்த முழு வேதாகமும் சொல்லும் அந்த சத்தியத்தை இந்த வசனம், இந்த ஒரு வசனம் உள் அடக்கினதாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே, பரிசுத்த ஆவி குறித்து வந்துச்சா, ஒரே ஆவியினாலே பிதாவின், அல்லேலூயா, முழு வேதாகமும் சொல்லும் சத்தியத்தை உள்ளடக்கின ஒரு வசனம் தான் இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதனால தான் இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு சத்திய வேதம் சொல்லும் சத்தியம். அல்லேலூயா.
சத்திய வேதம் சொல்லும் சத்தியம் என்ன அப்படின்னா இந்த எபேசியர் 2:18 அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்திலே சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சத்திய வேதம் சொல்லும் சத்தியம் என்கிறதான இந்த காரியத்தை வேதத்தின் வெளிச்சத்தில் நாம் 3 காரியங்களை கொண்டு என்ன செய்ய போகிறோம், நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிழை, விலை, நிலை என்று 3 காரியங்களை பார்க்க போகிறோம். நம்முடைய முந்திய பிழை, நம்முடைய ரட்சிப்பின் விலை, நம்முடைய தற்போதைய நிலை என்று 3 காரியங்களை வேதத்தின் வெளிச்சத்தில் பார்க்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் விசேஷமாய் நம்மோடு கூட இடைபடுவாராக. அல்லேலூயா. நம்முடைய முந்திய பிழை, நம்முடைய ரட்சிப்பின் விலை, நம்முடைய தற்போதைய நிலை என்று பார்க்க போகிறோம். முதலாவது எதை பார்ப்போம்னு சொன்னேன்? நம்முடைய முந்திய பிழை என்று சொல்ல. சரியா? தன் பிழைகளை உணர்கிறவன் யார் அப்படி வசனம் சொல்லு. சங்கீத பகுதியில் பார்க்கலாம். தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார் என்று வசனம் கேட்கறதை பார்க்கிறோம். நம்முடைய முந்திய பிழை சொன்னால், பிழைன்னா இங்கிலீஷில் மிஸ்டேக் அப்படின்னு எடுத்துக்கூடாது. மிஸ்டேக்னா காரியம் அல்ல. நான் சொல்லுகிற அந்த பிழைன்னு சொல்லக்கூடிய காரியம் பாவத்தை குறிக்கிற காரியம். சங்கீத பகுதி அப்படி தான் சொல்லு. தன் பிழைகளை உணர்கிறவன் யாருன்னா மிஸ்டேக்ஸ் மட்டும் சொல்லலை, எரர்ஸ் என்று சொன்னால் அது பாவங்களை குறித்ததான காரியங்களையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்முடைய முந்தைய நிலை என்ன அப்படின்னா, அங்கே எபேசியர் 2:1 1 வாசிங்க. எபேசியர் 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கவனிங்க, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலையில் நாம் இருந்தோம். we were dead. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த நிலையில் இருக்கிற நாம நம்மளே சொல்லுவோம். நீங்களே யோசிங்க, மரித்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் சேருகிற அந்த ஸ்லாக்கியம் எந்த விதத்தில் அது பாசிபிளா? எந்த விதத்தில் சாத்தியமா? மரித்த நிலையில், அக்கிரமனாலும் பாவத்தினாலும் மரித்த நிலையில் இருக்கிற ஒரு ஆள் பிதாவிடத்தில் சேர ஸ்லாக்கியத்தை பெற முடியுமா? பிதாவிடத்தில் சேர முடியுமா? அது சாத்தியமா? ஒன்று தான் சாத்தியம். மரித்த சடலம் ஸ்டிங்கிங், அது நாற்றம் தான் அடிக்கும். சரியா? அது ஒன்று தான் செய்யும், வேறு ஒன்றும் செய்யாது. மார்ச்சரில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. சரியா? அல்லது கல்லறையில் தான் கொண்டு போய் வைப்பாங்க. ஒன்று வேறு செய்யும். நம்மளை குறித்து வேதம் தான் சொல்லுது. இந்த முதல் வசனத்தை பார்த்தா பிதாவினிடத்தில் நாம் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நம்ம நிலைமை என்னன்னு சொன்னால், அக்கிரமனாலும் பாவங்களினாலும் நாம் மரித்த நிலையில் இருந்தோம். வாய்ப்பே இல்லை. 2வது வசனம் வாசிங்க. 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். இப்போ 2வது காரியம் என்ன? கொஞ்சம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க. 2வது காரியம் என்ன அப்படின்னா, முற்காலத்தில் நம்மை குறித்து சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன? முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாமல் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் நம்ம என்ன பிள்ளைகள் இருந்தோம்? கீழ்ப்படியாத பிள்ளைகள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் பரிசுத்த தேவனிடத்தில், பரிசுத்த பிதாவினிடத்தில் கிட்டி சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கீழ்ப்படியாத பிள்ளைகள். அந்த வசனம் இன்னொன்று சொல்லுது, இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாக பிசாசின் இச்சையின்படி நடக்க அவனால் பிடிக்கப்பட்டவளாக இருந்தீர்கள். அப்ப பிசாசு தான் நம்மளை ஏக்கி கொண்டிருந்தான். சாத்தான் தான் நம்ம ஏக்கி கொண்டிருந்தான். சாத்தானுடைய அதிகாரத்தில் தான் நாம் இருந்தோம். அப்போ இருளின் அதிகாரத்தில் தான் நாம் இருந்தோம். கொலோசியர் 1:13 பார்த்தீங்கன்னா இருளின் அதிகாரத்தில் நாம் இருந்தோம் என்று பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 2:26 பார்த்தீங்கன்னா அவன் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருந்தோம் என்பதை பார்க்க முடியும். அப்போ இந்த வசனங்கள்லாம் என்ன காமிக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலர் 26:18 பார்த்தீங்கன்னா சாத்தானின் அதிகாரத்தை குறித்து அங்கே தான் நாம் இருந்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்க, இருளில் தான் நாம் இருந்தோம் என்று அந்த வசனங்கள் காண்பிக்கிறது என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். அப்போ வாய்ப்பே இல்லை. எபேசியர் 2:1 படி வாய்ப்பே இல்லை. எபேசியர் 2:2 படி என்ன இல்லை? வாய்ப்பே கிடையாது. கீழ்ப்படியாத பிள்ளைகள், பிசாசுடைய இச்சையின்படி நடக்கும் பிள்ளைகள், அவரிடத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 3ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2:3 வாசிங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்க காரியம் என்ன? 3வது வசனம் சொல்லுது, பை கேரக்டர், சுபாவத்தினாலே நாம கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருந்தோம். கோபாக்கினை, தேவனுடைய கோபத்தினால் வரக்கூடிய ஆக்கினை தண்டனையை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம்.
இருந்தோம். அப்போ கோபம் வரப்போகுது, ஆக்கினை தண்டனை வரக்கூடிய ஆளு பிதாவிடத்தில் சேருகிற சாத்தியமா? பிதாவிடத்தில் சேர சாத்தியமா? வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அங்கே இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது. எதனாலனா நாம் எப்படி நடந்து கொண்டோம் அப்படின்னா, நமது மாம்சம் மனசும் விரும்பினவளை செய்தோம். நம்முடைய மாம்சமும் மனசும் நம்ம யாருமே என்ன பண்ணல அப்படின்னா, பைபிள் வசனங்கள் படி என்ன செய்யலை, நம்ம வாழலை. சரி, இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் இப்படி இருக்குது, அதனால் நான் அப்படி வாழ போகிறேன்னா நம்ம என்ன செய்யலை, வாழலை. நம்ம எல்லாருமே எப்படி தான் வாழ்ந்தோம்? நம்ம மனசு என்ன விரும்பிச்சோ, நம்முடைய மாம்சம் எதை கேட்டுச்சோ அதை திருப்திப்படுத்துவர்களாகத்தான் நம்ம காணப்பட்டோம். அப்படி மாம்சம் விரும்பினா செய்தோம். சரியா? அதுதான் நம்ம இருந்த காரியம். அப்போது பிதாவிடத்தில் சேர ஸ்லாக்கியம் வாய்ப்பே இல்லை. அதனால் நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, பாவங்களை செய்து கொண்டிருந்தோம். இயேசு சொல்லும்போது சொன்னார், பாவம் செய்கிற இவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். நம்ம அப்படித்தான் அடிமைகளாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். தீத்துல நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வாசிங்க, எப்படி எதற்கு அடிமையாக இருந்தோம் போட்டிருக்கு பாருங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அடுத்த வசனம். ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும். முற்காலத்தில் பிதாவிடத்தில் வருகிறதுக்கு முன்பாக, தேவனிடத்தில் சேர்றதுக்கு முன்பாக நாம புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும். எதுக்கு அடிமைப்பட்டிருந்தாங்க? பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நாம் அடிமைப்பட்டு கிடந்தோம், அடிமையா இருந்தோம். அப்போ யோவான் 8:34 படி பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். தீத்து 3:3 படி பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் நாம் அடிமையா இருந்தோம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு நாம் அடிமைகளாக இருந்தோம். வாசிங்க கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். அப்ப நம்ம பாவத்துக்கு அடிமையா இருந்த நம்ம வாய்ப்பே இல்லை பிதாவிடத்தில் சேர்வதற்கு. பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைகளாக இருந்த நாம வாய்ப்பே இல்லை பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுவதற்கு, பிதாவிடத்தில் சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. பிசாசுக்கு அடிமைகளாக இருந்த நாம பிதாவிடத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்த நாம, விக்கிரங்களுக்கு அடிமைகளாக இருந்த நாம தேவனிடத்தில் சேருவதற்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. அதான் நம்முடைய நிலைமை. மேலும் அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கணும்படி நிலைமையை கொடுத்து அங்கே சொல்கிறது என்ன பார்க்க முடியும். ஏன்னா அங்கே ஒருவேளை நம்ம யூதர்களாக பிறந்திருந்தா கூட ஆபிரகாமுடைய சந்ததி, பிதாக்கள் நிமித்தமாக தேவனால் அன்பு கூறப்பட்டவர்கள், அந்த லிஸ்ட்லையாவது நம்ம வருவோம். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அவருடைய பிதாக்கள் நிமித்தம் அவர்கள் அன்பு கூறப்பட்டார்கள், அந்த லிஸ்ட்லையாவது நம்ம வருவோம். அந்த லிஸ்ட்டில் கூட நம்ம கிடையாது. ஏன்? அந்த 11ஆம் வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகள் அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதான் நம்முடைய நிலைமை. கிறிஸ்துவை சேராதவர்கள், இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்த உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள். நமக்கு யாருக்கா அந்த டைமில் ஷோராக நம்பிக்கை இருந்துச்சா? 100 இப்போ இருக்கிற நம்பிக்கை 100% நான் மரித்தால் பிழைப்பேன். அல்லேலூயா. என்னை விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான் ஆண்டு சொல்ல இயேசு ஏற்றுக்கொண்டதுனால 100% நம்ம ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. அது இப்போ உண்டாயிருக்கிற நம்பிக்கை. அல்லேலூயா. இயேசு வரும்பொழுது, அதுக்கு முன்பாக நான் மரிப்பேன், ஆனால் அவர் வரும்பொழுது முதலாவது எழுந்திருப்பேன். அல்லேலூயா. அது இப்போ உண்டாயிருக்கிற நம்பிக்கை. ஆனால் அப்போ எந்த நம்பிக்கையாக நமக்கு இருந்துச்சா? எந்த நம்பிக்கையாக இருந்துச்சு? நமக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. நம்பிக்கை இல்லாதனால தான் செத்தவங்க எங்கே போனால் வருஷம் கழிச்சு ஏதாவது ஒன்று பண்ணு, சரியா எங்கே போனால் என்ன ஆச்சுன்னு தெரில, நம்ம இங்கேருந்து ஏதாவது பண்ணுவோம், அப்போ அங்கேயா போய் சேரட்டோன்னு பண்ணிட்டு இருக்கோம் மக்கள். சரியா? அதுதான் நிலைமை, அதான் காரியம். நம்ம ஏன் யாருமே எதுவுமே பண்ணுறதில்ல? செத்தவங்களுக்கு நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஏன்? நமக்கு நம்பிக்கை உண்டு. கரங்குத்தலையில சொல்லுவோமா? உச்சாமலையில சொல்லுவோமா?
அதனால் நம்ம ஒன்றுமே பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே பண்ணுறதுனால யாரும் போகிறதில்லை. ஜீவனுள்ள நாட்களிலே, வாழ்கிற நாட்களிலே இயேசுவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அவரோட உடன்படிக்கை செய்தால் அவர் வருகைக்கு முன்பாக மரித்து போனாலும் சேதமில்லை, ஆத்மா பிழைக்கும். அல்லேலூயா. அவர் வருகையில் முதலாவது இருந்திருக்கும். அல்லேலூயா. அந்த வசனம் நம்ம முந்தைய நிலையை சொல்லுது. நம்பிக்கை இல்லாதவர்கள் தேவனற்றவர்களுமாக இருந்தீர்கள். நம்மளை என்னதான் நம்ம நீங்கள்லாம் எப்படி பரிசுத்தமாக வாழலாம் அநேகரை முயற்சி செஞ்சுருப்போம். பரிசுத்தமாக வாழலாம் அநேகர் முயற்சி செஞ்சுருப்போம் இல்லையா? ஆமாம், முயற்சியெல்லாம் பண்ணியிருப்போம். நான் கூட பயங்கரமாக சீரட்டை அடிச்சுருந்தேன். சீரட்டை விட்டுறணும் அப்படின்ட்டு என் கையிலேயே நான் சூடு வச்சுக்கிட்டேன். டக் டக் டக்குன்னு ஒரு 5 போட்டு இப்போ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 5 போட்டு வச்சுக்கிட்டேன். சரியா? ஆனால் இது எரிய நான் பிடிச்சிருந்தான்ட்டேன். என்ன செய்ய? விடுதலை இல்லை. லோயலா காலேஜில் 3 வருஷம் படித்து செமினேரியில் குருமடத்தில் படித்தேன். லோயலா காலேஜில் 3 வருஷம் படிச்சுட்டு பூந்தமல்லி செமினேரியில் படிக்கும் போது சரியா அப்போ 21 வயசு. அப்போது அந்த காம காரியங்கள்லேருந்து விடுதலை ஆகணும் அப்படின்ட்டு, என்னடா இது மாதிரி பெரிய போராட்டமாகுது நமக்கு அப்படின்ட்டு, காம காரியங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்ட்டு நான் படுக்கிற பெட்டில் கொஞ்சம் கல், சின்ன கல்லை கொண்டாந்து பெட்டில் கீழே முதுகு கீழே போட்டு அந்த கல் மேலே, அந்த சின்ன கல் மேலே படுத்தேன். அது குத்துட்டோம் அப்படின்ட்டு என்னையே வருத்திக்கிட்டேன், இந்த காம காரியங்கள்லேருந்து விடுதலை ஆகணும்ன்ட்டு. அப்படியே நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் நான் பெட்லேருந்து எழும்போது அதுக்கு யாரும் நான் முதல்ல எடுத்துருவேன். பெட்லேருந்து எழும்போது பக்கத்து பெட்டில் இருக்கவும் பார்த்தான். அவன் பேர் அந்தோனி ராஜ், இப்போ ஃபாதராக இருக்கான். இவன் பார்த்தோன்னே ஒரே என்ன சொல்கிறது, ஒரே கிண்டலும் பரியாசம் தான் இருந்துச்சு. சரியா? ஆனால் அந்த கல்லில் என்ன காம விகாரத்துலேருந்து என்னை காப்பாற்றிச்சா? சான்ஸே இல்லை. ஒன்றும் செய்யலை. நான் தான் அது என்னை வருத்துக்கினத்தான் மிச்சமே தவிர எந்த காரியத்திலேருந்து எந்த விடுதலையும் இல்லை. வாய்ப்பே இல்லை. பிதாவிற்குள்ள சேர்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாத ஒரு காரியம்தான் நம்ம எல்லாருடைய நிலைமையும். நீங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காய் பாடுபடுவது குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லக்கூடிய அதிகாரம் ஏசாயா 53ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில். அந்த அதிகாரத்துக்கு நான் வந்தால் கூட 6ஆம் வசனம் எடுத்து வாசி, நம்மளை போட்டிருக்கு. 6ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, சரியா, அவனவன் தன் வழியே போனோம். நமக்கு என்ன சரின்னு பட்டுதோ அது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி தானே? என்ன சரின்னு பட்டுதோ அதை நாம் செய்து கொண்டு இருந்தோம். அதான் நம்ம நிலைமை. அப்படி இருந்தவங்க தான் நாம். அதான் நம்முடைய முந்தைய பிழை. நம்முடைய முந்தைய பிழை என்ன? இதுதான். இப்படி இருந்ததான நம்மை, அல்லேலூயா, அல்லேலூயா, பிதாவிடத்தில் சேருவதற்கு வாய்ப்பே இல்லை. 1% கூட வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் நாம் காணப்பட்டோம். அல்லேலூயா. ஏன் ஆதாமும் ஏவாளும் ஓடி போய் ஒளிஞ்சாங்க? ஏன் ஒளிஞ்சாங்க? ஓடி போய் அவரை பேஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாருமே ஓடி ஒளிகிறதான் காணப்பட்டோம். யாருமே தைரியமாய் என்ன செய்ய முடியாது? அவர்கிட்ட வர முடியாது. ஏன் அவர்கிட்ட தைரியமாக வர முடியாது சூழ்நிலை தான் நம்ம இருந்தோம். கெட்ட குமாரன் ஓமையில் கூட அவன் சொல்கிறது ஆண்டவர் நம்ம காமிப்பார் இல்லையா? லூக்கா 15ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அவனுக்கு புத்தி தெளியும் போது அவன் பேசுகிறான் பாருங்க. புத்தி தெளியும் போது 17ஆம் வசனம், 17-18 வசனங்கள் வாசிங்க. லூக்கா 15. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். நல்ல கரங்களை சொல்லுவோமா? எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அல்லேலூயா. அவனுக்கு அவன் தகப்பன் யாருன்னு தெரியும். அவன் தகப்பன் வீடு தெரியும். அவன் தகப்பன் வீட்டுக்கு வழி தெரியும். ஆனா நமக்கு அப்போ தெரியவே தெரியாது. அதைத்தான் ஏசாயா 53:6 வாசிச்சோம். நம்ம எல்லாரும் வழி தப்பி திரிந்தோம். அவனவன் தன் வழியே போனோம். நமக்கு யார் தகப்பன்னு தெரியாது. அவனத்தை வர்றதுக்கு வழி தெரியாது. பாதை தெரியாது. தகப்பன் வீடு தெரியாது. தெரிஞ்சது அன்னைக்கு சபைக்கு வந்திருப்போம்ல. பெந்தகோஸ்தே சபைக்கு அன்னைக்கு வந்திருப்போம்ல. ஒப்புரவாகும்படி நம்ம லேஸ்ல வந்தோமா? இல்லையா?
வழி தெரியாது. ஆனால் அவனுக்கு வழி தெரிஞ்சுது. அவன் அவன் அவனுக்குள்ளே பேசிக்கிறான், எழுந்து நான் என் தகப்பன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறான். சரியா வரேன். எது வர வைக்குதுன்னா அவனுக்கும் தகப்பனுக்கும் உறவு இருந்துச்சு. அல்லேலூயா. என்னதான் பிரிஞ்சு போனாலும், என்னதான் அவன் பிரிந்து போனாலும், என்னதான் துன்மார்க்கமாக இப்போ ஜீவனம் பண்ணினாலும், என்னதான் அவன் காரியங்கள் செஞ்சாலும், கஷ்டப்படுகிற நேரத்தில் அவனுக்கு ஒரு தாட் வருது, என் தகப்பன் வீட்டில் கூலிக்காரர்களுக்கெல்லாம் அவங்க நிறைவான காரியம் இருக்கிறது, நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? என் தகப்பனிடத்தில் நான் எழுந்து போக போகிறேன், எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவரை விட்டு தான் நான் பிரிந்து வந்தேன், நான் மறுபடியும் போய் அவரோடு சேரப்போகிறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு இருந்தது. தெளிந்த புத்தியோடு எழும்பினான், புறப்பட்டான், போனான். வேதம் சாட்சி கொடுக்குது. அல்லேலூயா. நமக்கு அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம எழுதி என் தகப்பனத்தில் போகிறேன், நமக்கு தகப்பனே தெரியாது. அது தெரியாதனால தான் இன்றைக்கி ரசிக்கப்படாத ஆட்கள்லாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு தகப்பனை விட்டு இன்னொரு தகப்பன்ட்ட போறியா அப்படின்றான். எனக்கு தெரில என்னென்ன யார் தகப்பன்னு தெரியாதனால தான் அந்த கேள்வி வருது. ஒரு தகப்பனை விட்டு இன்னொரு தகப்பன், அப்போ உண்மையில் யார் தகப்பன்னு தெரியல இல்லையா? அதெல்லாம் யோசிச்சு பாருங்க இந்த கேள்வியை. ஒரு தகப்பன் விட்டு இன்னொரு தகப்பன் அப்படின்னா உண்மை தகப்பன் யாருன்னு தெரில. சரியா? இந்த நான் சொன்னேன், பூஜா கடத்தப்பட்ட நிலை, வஞ்சி ஐஸ்கிரீம் காட்டி கோவாவுக்கு போன நிலைமையில் தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாரும். யார் தகப்பன்னு தெரில. அப்படி தான் நம்ம நிலைமையும். பிதாவிடத்தில் வருவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. நம்முடைய எந்த முயற்சினாலும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இருளின் அதிகாரத்தில், சாத்தானின் அதிகாரத்தில் வழி தப்பி தெரிந்தவர்களாக, மனசும் மாம்ச விரும்பினைகளை செய்தவர்களாக, ஸ்வாபத்தினாலே கோபாக்கனின் பிள்ளைகளாக, அவனுடைய இச்சையின்படி பிசாசு இச்சையின்படி நடக்கிறதுனால கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக, புறஜாதிகளாக, கிறிஸ்துவை சேராதவர்களாக, இஸ்ரவேலை காணியாட்சிக்கு புறமானவர்களாக, வாக்குத்தத்த உடன்படிக்கைக்கு அந்நியர்களாக, நம்பிக்கை இல்லாதவர்களாக, இந்த உலகத்தில் தேவன் அற்றவர்களாக, இப்படி தான் நாம் இருந்தோம். அதுதான் நம்முடைய முந்தைய பிழை. இதுதான் காரியம். இப்போ நம்மளை தேவனிடத்தில் சேர்க்கிறதுக்கு ஒரு விலை கொடுக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் விலை. அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் விலை. ரெண்டாவது காரியம், கண்டிப்பாக விலை கொடுக்க வேண்டியிருந்தது. ஏன்னா நம்ம நிலைமை அப்படி. அப்போ நம்ம தேவனிடத்தில் சேர்க்கறதுக்கு விலை என்ன தெரியுமா? விலை என்ன? அங்கே பார்ப்பேன். பேசி 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, அந்த 18ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். நல்ல கரங்கோ தெளிவாக சொல்லுவோமா? அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எல்லாரும் தயவுசெய்து வாய் திறந்து சொல்லுங்க. நான் எல்லாரும் தயவுசெய்து வாய் சொல்லுங்க. அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம்னு சொல்லப்பட்டிருக்கல. அந்த அவர் யாரு? சோத்திரம். ஆண்டவங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த பேரை சொல்ல என்ன செய்யக்கூடாது? அந்த பேர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்த சபையும் இல்லை, இந்த கூட்டமும் இல்லை, இந்த ஆராதனையும் இல்லை, இந்த பிரசங்கமும் இல்லை, எந்த நம்பிக்கையும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் நம்பிக்கை வந்திருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரு நபர். அல்லேலூயா. அந்த ஒரு நபர் யாருங்க? இயேசு. அல்லேலூயா. சொல்லும் போதே நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. அல்லேலூயா. இயேசு. அவர் தான் விலை கொடுத்தார். நம்ம ரட்சிப்பின் விலையை கொடுத்தது யாரு? இயேசு. என்ன விலை தெரியுமா? அங்கே பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்க அந்த காரியத்தை பார்ப்போம். 13ஆம் வசனத்தில் வாசிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். கிறிஸ்துவின் எதனாலே? இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. சரி, நம்ம நிறைய டைம் நம்ம விலை அப்படின்னோடனே எதை தான் நம்ம விலை கிரயமாக சொல்லுவோம்? சொல்லுங்கள், எதை தான் விலை கிரயமாக சொல்லுவோம்? இதாங்க பேச மாட்டீங்க. நம்ம ரட்சிப்புக்கு எதுதான் விலை கிரயன்னு சொல்லுவோம்? நம்முடைய ரட்சிப்புக்கு விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது எது? இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தை மட்டும்தான் நம்ம சொல்லுவோம். சரி, இன்னைக்கு சத்திய ஆவியானவர் நமக்கு காரியங்களை விளங்க பண்ணுவாராக. நல்லா கரங்க தெரியல சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தத்தினால் சமீபமானீர்கள் அப்படின்னு சொல்றோம். தொடர்ந்து வாசிங்க, 14 தொடர்ந்து வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய திறத்தாரையும் தமக்குள்ளே. சரி, அந்த சட்ட திட்டங்களை நியாய பிரமாணத்தை எதனாலே ஒழித்து? எதனாலங்க ஒழித்து? மாம்சத்தினாலே ஒழித்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனி இப்போ கொஞ்சம் கூர்ந்து நீ கவனிக்கணும். இந்த ரோடு கிராஸ் பண்ணா வண்டி கவனிப்பீங்க தெரியுமா?
சிக்னல் ரோடு கிராஸ் பண்ண வண்டி இந்த பக்கம் வருதா இப்படி பார்த்து தான் கிராஸ், இல்லைன்னா உசுறு போயிடும். அந்த மாதிரி இப்போ செய்தி கவனிக்கணும். ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. கவனிங்க, மாம்சம் இரத்தம் ரெண்டும் கிரயமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டும் கவனிங்க. ஏன் ரெண்டும்? இப்போ என்னை வச்சு சொல்றேன். என்னை பிதாவிடத்திலே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, முழுவதுமாய் பாவத்தில் இருக்கிற எண்ணெய், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்த நிலையில் இருக்கிற எண்ணெய் பிதாவை பரிசுத்தமாகிய பிதாவினிடத்திலே சேர்க்க வேண்டுமானால், என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை, அந்த தண்டனையை இன்னும் ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? பாவமே செய்யாதவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பிதா நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் பாவத்தை கண்டித்தே ஆக வேண்டும். பாவத்துக்கு ஆக்கினை தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப பாவத்துக்கு ஆக்கினை கொடுக்காம நம்ம அப்படியே என்ன செய்ய முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது, வாய்ப்பே இல்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அதனால தான் நிறைய பேர் நம்மளுக்கு கேள்வி கேட்பான், இப்போ நீ மனம் மாறிட்டேன்ற, இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான் ஆயிட்டேன்ற, அதெல்லாம் சரி, நீ உன்ன பண்ண பாவம்லாம் எங்கடா போகுது? அதெல்லாம் என்னது? அதெல்லாம் எங்க போச்சு? அதுக்கு நீ பதில் சொல்ல வேணாமா அப்படின்னுவான். இன்னைக்கு மாறிட்டேன்ற, எவ்வளவு கொடுமை பண்ண நீ, எவ்வளவு அக்கிரமம் பண்ண நீ, எவ்வளவு பாவம் பண்ண நீ, அதெல்லாம் எங்க போறது அப்படின்னுவான். அப்ப அதெல்லாம் எங்க போச்சு? நல்ல கேள்விதான். அதெல்லாம் எங்க போச்சு? கவனிங்க, அந்த பாவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை, பாவத்துக்கு வர வேண்டிய பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அந்த பாவத்துக்கு பிதாவாகிய தேவனிடத்துல கவனிங்க, பிதாவாகிய தேவனிடத்துல குறைஞ்சபட்ச தண்டனை, அதிகபட்ச தண்டனை, எல்லா தண்டனையும் அவருக்கு விரோதமாக செய்யற பாவத்துக்கு தண்டனை என்னதான்? மரணம் தாங்க. குறைஞ்சபட்ச தண்டனை, அதிகபட்ச தண்டனை மரணம் அப்படிலாம் இல்லை. பிதாவாகிய தேவன் முன்பாக செய்கிற எல்லா பாவத்துக்கும் என்னதான் தண்டனை? நீ இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே, அவ்வளவுதான். அதான் தண்டனை. குறைஞ்சபட்சமும் மரணம் தான், அதிகபட்சமும் ஆமா, சரியா? எந்த பட்சமானாலும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இருக்கிற பாவங்களுக்கு தண்டனை மரணம் தான். அப்ப பிதா என்னுடைய பாவங்களுக்காக எனக்கு ஆக்கினை தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அப்பதான் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. பரவாயில்ல, நீ பாவம் பண்ண பரவாயில்ல, சரியா, பரவாயில்ல அப்படி சொல்ல முடியாது. அந்த பாவத்தை அவர் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தே ஆக வேண்டும். அந்த பாவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப அந்த பாவங்களுக்குரிய தண்டனை என்னது? சொல்லுங்க. தண்டனை என்னது? மரணம். அப்ப அந்த மரணத்தை எனக்கு அவர் கொடுத்தே ஆக வேண்டும். அப்போ அந்த மரணம் தான் எனக்கு தண்டனைன்னு சொன்னா, அந்த மரணத்தை நான் ஏன் சரீரத்தில் பெற்றுக்கொண்டா முடிஞ்சது என் கதை. அதுக்கப்புறம் எங்க நான் பிதாபத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை பெறுறது? எங்க பெறுறது? அப்ப அந்த கோபம், தேவ கோபம், அப்போ அந்த பாவத்தை, என்னுடைய பாவங்களுக்கு என்னை பிதாவிடத்தில் சேர்ப்பதற்கு, கிட்டி சேர்ப்பதற்கு எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை இன்னொரு மாம்சம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மாம்சம் பாவம் இல்லாத மாம்சமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த மாம்சம் என் தாயின் மாம்சம் அல்ல. என்னை பெற்ற தாயும் அவளும் பாவத்தில் தான் பிறந்தாள். என்னை பெற்ற தகப்பன் அல்ல, அவரும் பாவத்தில் தான். அப்போ என்னோடு இருக்க எந்த உறவுகளும் சரி, எந்த நண்பர்களும் சரி, எந்த சொந்த பந்தமும் சரி, யாரானாலும் சரி, எனக்கு என்ன செய்ய முடியாது? அந்த ஆக்கினையை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளானோம். அதனால தான் வேதம் சொல்லுது, அதனால தான் 1 தீமோத்தேயு 3:16 என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் தேவ பக்திக்கு ரகசியமானது, அன்றியும் தேவ பக்திக்கு யாவரும் ஒப்புக் கொடுக்கிறபடி மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். நல்லா உச்சமா சொல்லுங்க, அல்லேலூயா. எதனால மாம்சத்தில் வெளிப்பட்டார்? எதனால? நான் என்னன்னு சொல்லும்போது நம்ம ஒருத்தருடைய என்னுடைய பாவங்களுக்கு எனக்கு வர வேண்டிய ஆக்கினையாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாய், அப்படின்னா என்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த மாம்சத்தின் மீது ஏற்றுக்கொண்டு, அதனால் என்னுடைய பாவத்துக்கு வரக்கூடிய ஆக்கினையாகிய தண்டனையாகிய மரணத்தை அந்த மாம்சம் ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா.
அப்போது எனக்கு என் மீட்புக்கு பிதாவிடத்தில் என்னை கிட்டி சேர்ப்பதற்கு ஒரு பரிசுத்த மாம்சம் அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு பிதாவிட்ட பேசும்போது சொன்னார். இயேசு தான் பிதாவிட்ட பேசும்போது சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் பிதாவிட்ட பேசும்போது என்ன சொல்கிறார் இயேசு? 4ஆம் வசனம் வாசிங்க. அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். பிதாவே, குமாரனாகிய தேவன் பிதாவை தேவன் பேசுறார். ஒரு சரீரத்தை எனக்கு நீர் ஆயத்தம் பண்ணினீரே. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல, அதெல்லாம் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான் தேவனே சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து, பைபிளில் புஸ்தக சுருளில் பழைய ஏற்பாடு முழுவதும் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அங்கு இரட்சகராக போக வேண்டும், மாம்சத்தில் வெளிப்பட வேண்டும் என்று என்னை குறித்து இயேசு சொல்றார் பிதா கிட்ட, என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்ட பிரகாரமாக என்னை அனுப்பும். நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணின சரீரத்திலே, எனக்காக ஆயத்தம் பண்ணின மாம்சத்திலே என்னை அனுப்பும். இதோ நான் போகிறேன். அல்லேலூயா. வந்தார் இயேசு. இயேசு எதில் வந்தார்? மாம்சத்தில் இயேசு வெளிப்பட்டார். அல்லேலூயா. எதுக்காக? என்னுடைய பாவத்துக்கு எனக்கு வர வேண்டிய ஆக்கினை அவர் அந்த மாம்சத்தில் ஏற்றுக்கொள்ளும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாம்சத்தில் அவர் இப்போ போனீங்க அப்படின்னா அவர் எனக்காக மரித்தாலே போதும். கரெக்டா பேசுங்க. எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக அவர் மரித்தாலே போதும். எனக்கு வர ஆக்கினை எனக்கு வராது. ஏன்னா யார்கிட்ட போயிடுச்சு? ஒரு பாவத்துக்கு ஒரு முறை தானே தண்டனை. யார்கிட்ட போயிடுச்சு? அவர்கிட்ட போயிடுச்சு அந்த தண்டனை. அப்போ திரும்பி பிதாவாக என்ன செய்ய மாட்டார்? தண்டிக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு வந்து யான் செஞ்ச பாவத்துக்கு வர வேண்டிய தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ எனக்காக அவர் மரிச்சா மட்டும் போதும். அப்படின்னா அவர் தூக்கு மரத்தில் தொங்கினான்னு வச்சுங்க. தூக்கு போட்டு இயேசுவை கொலை செய்திருந்தால் கூட, தூக்கு போட்டு இயேசுவை கொலை செய்திருந்தால் கூட என்ன ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னா, எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை இயேசு ஏற்றுக்கொண்டாருங்கிறது நிச்சயம். கரங்குத்தலையில சொல்லுவோமா? உச்சாமலையில சொல்லுவோமா? அவர் தூக்கு மாட்டி கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் என்னுடைய பாவங்களுக்காக தான் மரித்தார் அப்படின்னா, என்னுடைய பாவங்களை எல்லாம் அவருடைய மாம்சத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை. தூக்கு போட்டு கொலை செய்யப்பட்டிருந்தாலும் கூட. ஆனால் காரியம் கவனிங்க. ஆனால் என்ன அப்படின்னா, மாம்சத்தில் அவர் கொலை உண்டு, எனக்கு வர வேண்டிய ஆக்கினையை மாம்சத்தில் ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது, இன்னொரு காரியம் நடக்கணும். ஒன்று ஆக்கினை, இன்னொன்று ஆக்கினை போயிடுச்சு, என்னை விட்டு போயிடுச்சு, ரைட்டு. ஆனால் பாவ நிவர்த்தி ஆகணுமே. என்ன ஆகணும்? பாவ நிவர்த்தி ஆகணும்ல. எனக்கு வர வேண்டிய தண்டனை போயிடுச்சு, ஓகே, தண்டனை அவர் ஏற்றுக்கிறார். ஆனால் நான் கழுவப்படணுமே. பரிசுத்தமான பிதாவினிடத்தில் நான் கிட்டி சேர்வதற்கு அப்படியே என்ன செய்ய முடியாது? நான் போக முடியாது. அந்த பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டுமே. பாவத்தை நிவர்த்தி செய்வது லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது சொல்ல எதுங்க? இரத்தமே. இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அப்போ கவனி, அப்போ எனக்கு வர வேண்டிய ஆக்கினை இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு இயேசு எதுல வர வேண்டியிருக்கு? மாம்சத்தை வர வேண்டியிருக்கு. அதே நேரம் எனக்கு என்னுடைய பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்கு எது அவசியமா இருக்குது? ரத்தம் அவசியமா இருக்குது. அதனால அவர் தூக்கு மரத்தில் கொலை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க முடியாது. ஏன்னா எது அவசியமா இருக்குது? ஆக்கினை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நான் நிற்கதே நிற்க வேண்டும். ஏன்னா அங்கே ரத்தமே இல்லை, ரத்தம் இல்லை. எனக்கு என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ரத்தம் அவசியமா இருக்குது. அப்போ இயேசு என்ன செய்ய வேண்டியிருக்குது? இயேசு எனக்காக மரிக்க வேண்டும் இருக்கிறது. எனக்காக அவர் ரத்தத்தையும் சிந்த வேண்டி இருக்கிறது. நல்ல கரங்க தெரியல சொல்லுவோமா? யூனிட் ரத்தம் அல்ல 2 யூனிட் ரத்தம் மட்டும் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ரத்தம் பரிசுத்த ரத்தமா இல்லையா? பேசுங்க, பரிசுத்த ரத்தமா இல்லையா? பரிசுத்த ரத்தம். இயேசுடைய அந்த ரத்தம் 1 யூனிட் ரத்தம் என்னை கழுவி சுத்திகரிக்க போதுமா? போதாதா? போதும். அல்லேலூயா.
அப்போ அவர் மறிக்காமலே என்ன பண்ணிருக்கலாம், இந்தாங்க உலக ஜனமே, உங்களுக்காக ஒரு யூனிட் 2 யூனிட் ரத்தம் தரேன், சரியா, உங்கள் பாவங்களுக்காக அப்படின்னு அந்த ரத்தத்தை அப்படி கொடுத்துருக்கலாம். ரத்தத்தை அப்படி கொடுத்துருக்கலாம், லேசாக அப்படி கீறி, சரியா, ரத்தத்தை மட்டும் 2 யூனிட் ரத்தத்தை கொடுத்தேன், ஓகே, இப்போ ரட்சிப்புக்கு உங்கள் பாவ நிவர்த்திக்கு ரத்தம் உண்டாயிட்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன நடக்கும் கவனிங்க, அது சாத்தியமா? பாவ நிவர்த்தி மட்டும். அப்போ அந்த கேள்வி வரும், என்ன கேள்வி? சரி, பாவ நிவர்த்தி உண்டாகுது ரத்தத்தினால, இதுவரையில் நீ செஞ்ச பாவத்துக்கு நீதியுள்ள நியாயாதிபதி ஆக்கினை கொடுத்தாக வேண்டுமே, அந்த ஆக்கினை எங்கே? அந்த தண்டனை எங்கே? கேள்வி வருதா? சரி, இப்போ நீ ரத்தத்தில் கழுவப்பட்ட பாவ நிவர்த்தி ரைட்டு, இதுவரையில் நீ செய்த பாவங்களுக்கு நீதியுள்ள நியாயாதிபதி தண்டனை கொடுத்து ஆக வேண்டுமே, நீ செய்த பாவங்களுக்கு உனக்கு வர வேண்டிய தண்டனை எங்கே? அந்த ஆக்கினை எங்கே? அந்த கேள்வி வரும். அப்போ அந்த கேள்வி வந்தா என்ன கண்டிப்பாக அவசியமா இருக்குது? நீங்க சொல்லுங்க. இப்போ அந்த கேள்வி வந்து என்ன அவசியமா இருக்குது? இப்போ மரணம். எதுல? எது அவசியமா இருக்குது? மாம்சம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. ஒரு பக்கம் ஆக்கினைக்கு மாம்சம், இன்னொரு பக்கம் பாவ நிவர்த்திக்கு ரத்தம். அல்லேலூயா. ஒரு பக்கம் மாம்சம், ஒரு பக்கம் ரத்தம், ரெண்டுமே அவசியமா இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவை மரணம் எப்படிப்பட்ட மரணம் சொல்லி சொன்னா, அந்த சிலுவையில அவர் தொங்குகிறார். மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு மாம்சத்திலே ஆக்கினையை ஏற்றுக்கொள்கிறார். மாம்சத்திலே பாவங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அந்த பாவத்துக்கு வரக்கூடிய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். தேவ கோபத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவர் ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, ஆக்கினை அடைவது மாத்திரமல்ல, ஆக்கினைக்காக அவர் மரிப்பது மாத்திரமல்ல, அந்த மரணம் எப்படி சம்பவிக்குதுன்னு சொன்னா, ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சிலுவையில தொங்குகிற மனுஷனுடைய ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா போய்தான் அவன் மரிப்பான். அதான் சிலுவை மரணம். அதான் சிலுவை மரணம். அப்படிப்பட்ட மரணத்துக்கு இயேசு தன்னை ஒப்புக்கொடுத்தார். அல்லேலூயா. புரியுதாங்க? முழுவதுமாய் மரிக்க தன்னை அர்ப்பணித்தார். தன் ரத்தம் முழுவதையும் நமக்காய் தந்தார். அல்லேலூயா. ரெண்டும். அதனால தான் பைபிள் அழகாக சூப்பராக ஒரு வசனம் இருக்குது, ரொம்ப அருமையான வசனம், சரியா? அந்த எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 2:14. பக்கத்தை கொஞ்சம் பாருங்களேன். சில நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்காங்கன்னா கொஞ்சம் அப்படி தட்டி விடுங்க, வசனம் பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்லை அவங்கள்ட்ட மெதுவாக காதில் சொல்லுங்கள், 2வது சீரிஸ் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அல்ல கரங்கோ ஜல்லேலூயா சொல்லுமா? ஏனையா அவர் மாம்சத்து இரத்தத்தையும் உடையவரானார். ஏன்னா பிள்ளைகளாகி நாம மாம்சத்து இரத்தத்தை உடையவர்களாக இருக்க, அவரும் அவர்களை போல் மாம்சத்து இரத்தத்தை உடையவரானார். அல்லேலூயா. ஏன்னா ரெண்டையுமே அவர் கிரயமா கொடுக்க வேண்டியிருக்கு. ஆக்கினை அடைவதற்கு மாம்சத்தை தருகிறார், பாவ நிவர்த்தி செய்வதற்கு இரத்தத்தை தருகிறார். அல்லேலூயா. பைபிள் ரெண்டு தான் சொல்லுது. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் ரெண்டுமே நம்ம பார்க்குறோம். ரெண்டுமே தான் சொல்லுது. காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தங்கள் சரீர சுத்தி உண்டாக்குமானால், நித்திய ஆவியினாலே பழுதற்றபடியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுடைய இரத்தம் பாவங்களே நம் மனசாட்சியை சுத்திகரிப்பது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டுமே ஒரு பக்கம் ஆக்கினையை பெற்றுக்கொள்ள நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் ஆக்கினையை பெற்றுக்கொள்ள மாம்சம், இன்னொரு பக்கம் நிவர்த்தி செய்ய பாவை நிவர்த்தி செய்ய ரத்தம், ரெண்டையுமே தந்தார். அல்லேலூயா. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுறாருலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை வாசிக்க. 3வது வசனம், ரோமர் 8:3. அதப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அல்லேலூயா. ரெண்டுமே சொல்ல, பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியினால. கவனிங்க, பழைய ஏற்பாட்டு பலியெல்லாம் கவனிங்க. பழைய பலியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு பலியெல்லாம் பார்த்தீங்கன்னா
வெட்டப்பட்டு அதுக்கு பிறகு தான் ரத்தம் கொண்டு போகப்பட்டது. அல்லேலூயா. புரியுதுங்களா? காலை விளையாட்டுக்கடா முதல்ல வெட்டப்பட்டது, பலியானது. முதல் ஆக்கினை, அப்புறம் தான் நீ சொல்லுங்க, கரெக்டாக சொல்லுங்க. முதல்ல ஆக்கினை, அப்புறம் தான் என்னது? அப்புறம் தான் ரத்தத்தை கொண்டு போனாங்க. கிருபாசனத்தை மேல் தெளிக்கிறது எதுக்கு? ஏங்க எதுக்குங்க? பாவ நிவர்த்திக்காக. முதல்ல எது? முதல்ல ஆக்கினை, அப்புறமா பாவ நிவர்த்தி. அல்லேலூயா. முதல்ல மாம்சம் வெட்டப்படுது, அதுக்கு பிறகு எந்த மாம்சம் வெட்டப்பட்டதோ அதிலிருந்து ரத்தம் நிவர்த்தி செய்ய கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. ரெண்டும் தான் கிரயம். அப்போ என்ன பண்ணீங்களேன்? இது இல்லாமல் இது இல்லை, மாம்சம் இல்லாமல் ரத்தம் இல்லை, ரத்தம் இல்லாமல் ரெண்டு, ஆக்கினை இல்லாமல் பாவ நிவர்த்தி இல்லை, பாவ நிவர்த்தி செய்ய ஆக்கினை இல்லை. ரெண்டுமே அவசியம், ரெண்டுமே. அதனால் இயேசு மாம்சத்தை கிழித்து ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. மாம்சத்தை கிழித்து ரத்தம் முழுதின. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 10:10 வாசிங்க முதல்ல. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். 18ஆம் வசனம் வாசிங்க. இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, பிதாவிடத்தில் கிட்டி சேர்வதற்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும். ஹல்லேலூயா. அப்ப 19ஆம் வசனம் எதை பத்தி பேசுது? மாம்சத்தின் திரையின் வழியா. 20ஆம் வசனம் ரத்தம், அவருடைய ரத்தத்தினால. கணக்கு சொல்லுவோமா? உச்சாமாலையிலே சொல்லுவோமா? கவனிக்க, முக்கியமானது கவனிங்க. அதனால தான் இயேசு சொன்னாரு, பந்தியில ரெண்டுலையும் பங்கெடு சொன்னார், என்னுடைய மாம்சத்தை புசிக்கிறவன் நித்திய ஜீவன் உண்டு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. சரியா? அது நிறைய பேர் லிட்டரலாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நிறைய சபைகள் என்னது? மாம்சத்தை புசிக்கணும், இயேசுடைய சரீரத்தை சாப்பிடணும், இயேசுடைய ரத்தத்தை குடிக்கணும், அப்படி எடுத்துக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுக்காக நான் பலியாகிறேன், ரெண்டையுமே தரேன். அதான் அதுக்கு அர்த்தம், ரெண்டையுமே தரேன். என் மாம்சத்தை ஆக்கி அடைவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன், என் ரத்தத்தை பாவ நிவர்த்திக்கு என்று அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. இதை நினைவு கூறும்படி நீங்கள் செய்யுங்கள். அல்லேலூயா. அதனால தான் அழகாக நம்ம மீனிங்ஃபுல்லாக என்ன பண்ணுறோம்? நம்ம ரெண்டையும் கையில் எடுக்கிறோம். கவனிங்க, பந்தியில் என்னென்ன ரெண்டு அப்பத்தை கையில் எடுக்கும்போது எதை நினைவு கூறணும்? எனக்காக இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார், எனக்கு வர வேண்டிய ஆக்கினை இயேசு ஏற்றுக்கொண்டார், பிக்கப்படி தன்னை மாம்சத்தை ஒப்பு கொடுத்தார். அதுதான் அப்போ நமக்கு காண்பிக்கிற காரியம். கையில் திராட்சரசம் எடுக்கும்போது எதை நினைவு கூறணும்? பாவ நிவர்த்தியை நினைவு கூறணும். அல்லேலூயா. கையில் அப்பத்தை எடுக்கும்போது ஆக்கினை, எனக்கு வர வேண்டிய ஆக்கினை ஏற்றுக்கொண்டார் நினைவு கூறணும். கையில் திராட்சரசத்தை எடுக்கும்போது பாவ நிவர்த்தி செய்ய ரத்தத்தை என்ன செய்யணும்? நினைவு கூறணும். ஆனால் அங்கே சில சபைகள் எப்படி நடக்குது? விசுவாசிக்குன்னு சொல்லுவாங்க, சர்ச்சைக்கு வரவங்க புது நிலையினர், அவங்க வெறும் அப்பம் மட்டும் சாப்பிடுவாங்க. கேட்டால் சரீரத்தில் ரத்தங்குதில்ல அப்படின்வாங்க. அப்போ மத போதகர் மட்டும் என்ன சாப்பிடுவார்? அவர் மட்டும் அப்பவும் திராட்சை ரசம் ரெண்டும் சாப்பிடுவார். திருவிழாவுக்கு மட்டும் என்ன பண்ணுவாங்க? இவங்களுக்கு தொட்டு கொடுப்பாங்க. மற்ற நாளில் இவங்க வெறும் சரீரத்தை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. கேட்டால் அந்த சரீரத்தில் என்ன இருக்குது? ரத்தங்குதுன்னுவாங்க. சரீரத்தில் ரத்தங்குது. அதோட கணக்கு எது கணக்கு? புரியுதா? என்ன கணக்குன்னு தெரியுதா? சரீரத்தில் ரத்தங்க அது கணக்கு இல்லை. எது கணக்கு? அவர் உனக்காக ஆக்கினை அடைந்தார் என்று நினைவு கூர்ந்து நீ என்ன செய்யணும்? அப்பத்தை உட்கொள்ள வேண்டும். உனக்காக உன் பாவ நிவர்த்திக்காக ரத்தம் சிந்தினார் என்று நீ என்ன செய்ய வேண்டும்? நீ திராட்சை ரசத்தை நீ பானம் பண்ண வேண்டும். கணக்கு சொல்லுவோமா? அல்லேலூயா. அதான் காரியம். சரியா? இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் கிடையாது. சரீரத்தில் ரத்தங்கிறதுல நாங்கள் அப்பத்தை மட்டும் சாப்பிடுவோம், திருவிழா டைமில் மட்டும் தொட்டு கொடுப்பாங்க. சரியா? அப்புறம் அவர் மட்டும் ஏன் சாப்பிட்றாரு? அப்போ திராட்சை ரசமோ மத போதகர் மட்டும் ஏன் சாப்பிட்றாரு அப்படின்னா, அவர் ரெண்டும் செய்கிறாரு, எங்களுக்கு ஒன்று தான். அர்த்தமற்றது. இயேசு சொன்ன அர்த்தம் புரியுதா? நம்ம பந்தியில் பங்கெடுக்கும்போது நமக்கு உண்மையிலே ஒரு அன்பின் நிறைவோடு நன்றி இதயத்தோடு நம்ம பங்கெடுக்கணும். எப்படின்னா, இயேசு நமக்காக இயேசு பண்ணியிருக்க காரியத்தை பாருங்கள். நமக்கு பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை ஆவியான சொல்கிறாரு, அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல கரங்க தெல்ல சொல்லுவோமா? இருக்கிறதுக்கு அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? அவர் செலுத்தின கிரையம் என்ன தெரியுமா? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டு அந்த மாம்சத்தையே நமக்காய் கொடுத்தார். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்டாரே, மாம்சத்து இரத்தத்தை உடையராக வந்தாரே, அந்த இரத்தம் முழுவதையும் நமக்காய் செய்தார்.
அல்லேலூயா. அதனால் நமக்கு என்ன ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்கு? என்ன ஸ்லாக்கியம்? பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்துக்கு கொடுக்கப்பட்ட விலை என்னன்னு பாருங்க. இயேசுடைய மாம்சம், இயேசுடைய ரத்தம். அந்த நாட்களில் அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துடைய நாட்கள், அப்போஸ்தலர் நாட்களில் ரோமனா ஒருத்தர் இருந்தால் வைங்களேன். ரோமன் அப்படின்னா பெரிய பெரிய ஸ்லாக்கியம். ரோமன் அப்படின்னா பெரிய மதிப்பு. ஐயோ ரோமனா அப்படி அப்படி கேட்பாங்க. நீ ரோமனா அப்படின்ட்டு. இது பெரிய ராயல் ரோமன்னா. ஏன்னா உலகம் முழுவதும் ரோம ஆட்சி தான் இருந்தது. ஒரு ரோமன் அப்படின்னா பெரிய ஸ்லாக்கியம். சரியா? அந்த நூற்றுக்கு அதிபதியும் பவுலும் பேசிக்குவாங்க இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம். 22ஆம் அதிகாரத்தில் 26, 27 வசனங்கள் வாசிங்க. நூற்றுக்கு அதிபதி அதை 27, 28. நூற்றுக்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதியினிடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அவனை அடிக்கிறது, பவுல் அடிக்கிறது வருமா? டேய், அவனை ரொம்ப துன்பப்படுத்தாதீங்க, அவன் ரோமன் அப்படின்னு சொல்லி சொன்னவன நூற்றுக்கு அதிபதி பயந்துடுறான். இது ரோமனா? நேரம் வந்து பவுல்கிட்ட கேட்குறான், நீ ரோமனா? பவுல் சொல்கிறார், ஆமா நான் ரோமன் தான். அப்போ சேனாதிபதி சொல்கிறான், நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். நான் பணம் கொடுத்து பொருள் கொடுத்து நான் ரோமனாக நான் மாறினேன். மிகுந்த திரவியத்தினாலே சம்பாதித்தேன். பவுல் சொன்னார். பவுல் என்ன சொல்றாரு? அதற்கு பவுல், நானும் இந்த ஸ்லாக்கியத்திற்கு உரியவனாக பிறந்தேன். நான் பிறக்கும் போது இந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவன் ரோமனா தான் நான் பிறந்தேன் அப்படிங்கிறார் பவுல். சரியா? அவன் சொல்கிறான், நான் காசு கொடுத்து இந்த ஸ்லாக்கியத்தை வாங்கினேன். பவுல் சொல்கிறார், நான் பிறக்கும் போதே என்ன செய்தேன்? நான் இந்த ஸ்லாக்கியத்தை உரியவனாக தான் என்ன பண்ணேன்? பிறந்தேன். சரியா? எல்லாருக்கும் கவனிப்போம். நம்ம யாருமே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை சம்பாதிக்கலை. நம்ம யாராவது மிகுந்த திரவியத்தினால சம்பாதிச்சவங்க யாராவது இருக்குமா? பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் ஃபஸ்ட்டே பார்த்தோம், வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே கிடையாது. இயேசு மட்டும் நமக்காக மரிக்கலைனா, இயேசு மட்டும் மாம்சத்தில் வெளிப்படலைனா, இயேசு மட்டும் தன் மாம்சத்தை கொடுக்கலனா, இயேசு மட்டும் ரத்தத்தை சிந்தலைனா, ரத்தத்தை கொடுக்கலனா, பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்துக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்து நம்ம பவுல் மாதிரி சொல்ல முடியுமா? பாருங்கள், பவுல் மாதிரி இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன், பெந்தகோஸ்து ஃபேமிலியில் பிறந்தேன், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்படி யாராவது இருக்கீங்களா? அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கேன், அந்த குடும்பத்தில் பிறந்தேன், பெந்தகோஸ்து குடும்பத்தில் பிறந்தனால ரட்சிப்பு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம சொல்ல முடியாது. சம்பாதிச்சேன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஸ்லாக்கியத்துக்குரிய நாங்கள் பிறந்தேன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே சொல்ல முடியாது. அப்போ ரெண்டுமே சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு அந்த ஸ்லாக்கியம் இப்போது கிடச்சிருக்குது. நல்லா கரங்க எல்லாம் சொல்லுவோமா? ஆவியான சொல்கிறாரு, அந்தபடி இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. யார் மூலமாக பெற்றிருக்கிறோம்? இயேசு மூலமாக. அப்படி நல்லா யோசிங்களேன், அதை பாருங்களேன். இயேசு மாத்திரம் இந்த மகிமையெல்லாம் விட்டு மாம்சத்தில் வெளிப்படவில்லை என்று சொன்னார். மாம்சத்தில் வெளிப்பட்டு சும்மா சுற்றி பார்க்க வரல, அந்த மாம்சத்தையே நமக்காக ஆக்கினை அடையும்படி ஒப்பு கொடுக்கலன்னு சொல்லி சொன்னான். இயேசு மாம்சத்தில் ஆக்கினை ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, பாவ நிவர்த்திக்காக அவர் இரத்தத்தை முழுவதுமாக நமக்காக கொடுக்கலன்னு சொல்லி சொன்னான். இன்றைக்கி பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நம்மளை ஒருவராக என்ன செஞ்சுக்க மாட்டோம், நம்ம பெற்றிருக்க மாட்டோம். இயேசு மாம்சத்தில் நம்மை போல மனுஷனாய் வெளிப்பட்டனாலையும் அந்த மாம்சத்தை பிச்சு எடுக்கும்படி ஆக்கினைக்கு ஒரு பாவமும் செய்யாதவர், பாவமே அறியாதவர், ஆனாலும் தன்னை முழுவதுமாக அந்த ஆட்டை கொண்டு போகிற மாதிரி தான் கொண்டு போனாங்க. சத்தமிடாத ஆட்டை போல் இருந்தார் தான் பைபிள் சொல்லுது. என் பிள்ளைகளுக்காக என்னையே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு ஒரு வார்த்தையும் பேசாமல் தன் மாம்சத்தில் ஆக்கினை அடையும்படி, தேவ கோபம் முழுவதையும் தான் ஏற்றுக்கொள்ளும்படி, அந்த கோபமும் அந்த சம்பளம் அந்த தண்டனை பாவத்துக்கு வரக்கூடிய இந்த மரணம், அந்த மரணத்தை தாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக தன்னையே ஒப்பு கொடுத்ததுனால, அதுவும் கொடூரமான மரணம். ஏன்னா தூக்கில் போட்டு டக்குன்னு முடிச்சிட முடியாது கதையை. ஏன்னா பாவ நிவர்த்திக்கு என்ன தேவைப்படுது? பாவ நிவர்த்திக்கு என்ன தேவைப்படுங்க? ரத்தம் தேவைப்படுது. சரியா? அப்போது சரியா நிறைய நான் காமிக்க முடியும். நம்ம பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிராளியை பிடிப்பாங்க.
நிறைய இடத்துல இருக்குது பைபிளில். ராஜாக்கள் எதிராளி பிடிப்பாங்க. கிதியோன் டைமில் கூட நடக்கும். சரியா? எதிராளி பிடிக்கும்போது அவங்க எதிராளியை வந்து இப்போ வெட்ட போகிறான் அப்படின்னு வைங்களேன். கிதியோனுடைய குமாரன் வந்து வெட்ட சொன்னான். அவன் சொல்லுவானுங்க, எதிராளி சொல்லுவானுங்க, வேணாம் நீயே வெட்டுரு எங்களை அப்படின்வானுங்க. ஏன் சொல்லுங்க, ஏன் அப்படி சொல்லுவாங்க? கிதியோன், நீயே எங்களுக்கு காலி பண்ணிடு, உன் பிள்ளைலாம் காலி பண்ண வேணாம் அப்படின்வாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லி தெரியும். எதுக்கு அப்படின்னா, அவன் வெட்டும் போது அவன்கிட்ட பலசாலியாக இல்லை. அவன் வெட்டும் போது ஒரே வெட்டில் எங்களை காலி பண்ணிட்டான்னு ரொம்ப நல்லது, டப்புன்னு வலி போயிடும், நாங்கள் செத்துருவோம். அவன் அப்படி வெட்டாமல் பலம் இல்லாமல் வெட்டிட்டான்னு வச்சிங்களேன், குத்துயிருமா கொலையுமா விட்டானா வலி எங்களுக்கு வேதனை இருந்துகிட்டே இருக்கும். வேதனை என் சரீரத்தில் இருந்துகிட்டே இருக்கும் கிதியோன். அதனால் எதிராளி பேசுவான், அதனால் நீயே போட்டு தள்ளிட்டு ஒரே வெட்டா வெட்டிடு, ஒரே வெட்டா காலி பண்ணிடு. வலி இல்லாமல் ஒரு டைம் டப்புன்னு வெட்டோன்னே அந்த வலியோட நாங்கள் போயிடுறோம். ஏன்னா வலிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு முடியாது, வலியை சரீரத்தில் தாங்கிட்டே இருக்கிறதுக்கு முடியாது. கிதியோன் இதோட சொல்லுவாங்க, எதிராளிங்க சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்காகவும் எனக்காகவும் இயேசு ஒரே தடவை வெட்டப்படலை. தன் ரத்தம் முழுவதுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தன் சரீரத்தை விட்டு வெளியே போகப்படியால ஒரு மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள சொல்லுவார். ஆணிகளால் கடாவப்படுறதுன்றது எப்படி தெரியுமா, தொங்குறது தெரியுமா, கண்டிப்பாக மறிச்சிருவாங்க. ஆனால் எப்படி மறிப்பாங்க தெரியுமா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் மறிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்து மரணமான அப்படிப்பட்ட மரணம் அது. ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்கும். அந்த வேதனை ரத்தம் போக போக வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா, ரத்தம் சரீரத்தை விட்டு போக போக வேதனை. ஒரு பக்கம் ஆணினால் கடாவப்பட்டு அத்தனை கசையடிகள், முள்முடி தலையில எல்லா பக்கமும் ரத்தம் சரீரத்தை விட்டு போய்கொண்டே இருக்கிறது நிலைமை. அப்படி ரத்தம் போய்கொண்டே இருக்கிறதான்னு அந்த அத்தனை வேதனையும் இயேசு சிலுவையிலே சகித்தார். இயேசு சிலுவையிலே சகித்தார். எதுக்கு தெரியுமா, பிதாவிடத்தில் சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லக்கூடிய நம்மை பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் பெரும்படியாக நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதனால தான் செக் பண்ணாங்க மற்றவங்களோட சில மறிச்சவங்களோட. அவன் சாகலை, என்னொன்னே காலை முடிச்சுட்டாங்க. இவர் இறந்துட்டாருன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ சீக்கிரம் இறந்துட்டாரா? சரியா, 3 மணி நேரம் எப்படியா இறந்துட்டாரா, செக் பண்ணுறான் அப்படிங்கிறான். அவன் வந்து விழாவில் குத்துறான். அவன் வசனம் சொல்லுது, அங்கே ரத்தமும் தண்ணீர். ஏன் தண்ணீர் வந்துச்சு? உள்ள ரத்தம் இல்லை, மறிச்சிட்டாருயா, கன்ஃபார்ம் பண்ண. அதுவும் நடந்ததுக்கு தெரியுமா, எல்லாமே பாருங்க எப்படி அதுவும் நடந்ததுக்கு தெரியுமா. நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை, ஏசு உனக்காக ஒரு பாட்டில் 1 யூனிட் ரத்தம் இல்லைடா, 1 யூனிட் ரத்தம் இல்லைம்மா, 1 யூனிட் ரத்தம் இல்லையா, முழுவதையும் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா, முழுவதும். அதனால தான் இன்றைக்கி பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நாம் அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். சம்பாதிக்கலை, அந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவர்களாக பிறக்கலை, இட் இஸ் கிவன். நாம் பெற்றிருக்கிறோம், அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு நன்றி எழுதுறவர்களாக இருக்கணும். யாருக்கு சொல்லுங்கள், யாருக்கு? இயேசுவுக்கு. எவ்வளோ நன்றி எழுதுறோம் இயேசுவுக்கு. சரியா? அத்தனை கொடூரமான அகோரமான மரணம் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நமக்கு வர வேண்டிய ஆக்கினை. நம்ம யாரும் தாங்க மாட்டோம் தெரியுமா. முடிஞ்சது கதை. செத்த பிறகு எங்கேருந்து பிதாவிடத்தில் சேர்ற ஸ்லாக்கியத்தை பெறுறது. சரியா? மரணம் தான் தண்டனைனா டப் ஒரே அடி முடிஞ்சு காலி, நம்ம காலி. அப்புறம் எங்கேருந்து சேர்ற ஸ்லாக்கியம்? சரியா? நம்ம ரத்தம் பரிசுத்தமான ரத்தம் இல்லை, நிவர்த்தி செய்யாது. நம்ம ரத்தத்தை கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தாய் கொடுக்க, தகப்பன் கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. அப்போது வாய்ப்பே இல்லைன்ற நேரத்தில் தான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம 3வது காரியத்துக்கு போகிறோம். நம்முடைய முந்தைய பிழை, நம்முடைய ரட்சிப்பின் விலை, நம்முடைய தற்போதைய நிலை. தற்போதைய நிலை என்ன? அங்கே வாசிங்க, இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே. யாரால? ஒரே ஆவியினாலே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த சத்தியம் இருக்கிறது என்கிற இந்த சத்தியத்தை நமக்கு விளங்க பண்ணினவர். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆவியான பரிசுத்த ஆவியான இல்லாம நம்ம இயேசுவை அறிந்திருக்க வாய்ப்பே இல்லை. வாசிங்க 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம்.
2ஆம் வசனம் 3ஆம் வசனம். நீங்கள் அஞ்ஞானிகளா இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்றி பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாதென்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை என்னன்னு சொல்ல முடியாது, கர்த்தர்னு சொல்ல முடியாது. பரிசுத்த ஆவியினால் தான் நமக்கு விளங்க பண்ணினார். அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன யோசிக்க வேணாம் அப்படின்னா, என்ன யூதரா பிறந்திருந்தா, நான் சொன்ன யூதரா பிறந்திருந்தா பிதாக்கு நம்ம அன்பு கூறப்பட்டவர்களாக இருப்போம். ஆமா, ஆனாலும் அவங்களாட்டும் யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, யாரானாலும் சரி, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாய் மாத்திரமே பிதாவினிடத்தில் சேர முடியும். அல்லேலூயா. அதனால தான் எபேசியர் நம்ம எப்படி வாசிக்க வேணாம், இப்போ வாசிக்க வேண்டாம். எப்படி வாசிச்ச ஒரு வசனம் அப்படின்னா, அவர் எப்படி இருக்கிறாரு, தூரமாக இருந்த நமக்கும் சமீபத்தில் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அல்லேலூயா. 2 பேருக்கும் சுவிசேஷம். சமீபமாக இருந்தவங்களுக்கும் சுவிசேஷம், தூரமாக இருந்த நமக்கும் சுவிசேஷம், 2 பேருக்கும். ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, அந்தபடியே நாம் இரு திறத்தாரும். அல்லேலூயா சொல்லுவோமா? யூதராயினும் கிரேக்கராயினும் புறஜாதியாயினும் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமா இயேசு மூலமாய் தான் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அது இங்கேயே சொல்லுவார், கீழே பாருங்க 12 அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் வசனம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே, யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயாதீனராயினும் யாரானாலும் சரி, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். அல்லேலூயா. அப்போ ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். யூதரானாலும் சரி, புறஜாதியானாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போ நம்முடைய தற்போதைய நிலை என்ன தெரியுமா? 1 யோவான் 3:1 வாசிங்க. அருமையான வசனம். நம்முடைய தற்போதைய நிலை என்ன? 1 யோவான் 3:1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். நல்ல கரங்க தலையில சொல்லுவோமா? நம்ம யார் என்று அழைக்கப்படுவதனால தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தற்போதைய நிலை என்னங்க? சத்ருவின் பிள்ளைகளாக இருந்தோம், கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்து, கீழ்ப்படியாமின் பிள்ளைகளாக இருந்தோம். நம்ம இப்போ என்னவா மாறிட்டோம்? தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள். இது எப்படி கிடைச்சது நமக்கு? யோவான் 1:12 சொல்லுது, அவர் நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. எப்படி கிடைச்சது? விசுவாசத்தினால. எப்படி கிடைச்சது? விசுவாசத்தினால. அப்போ யாராக இருந்தாலும் இன்னைக்கு கவனி, யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவ அதான் அங்கே கவனிங்களேன். இஸ்ரவேலில் போதகராக இருக்கிற ஒரு ஆள் யாரு? நிக்கதேமு. போதகன், இஸ்ரவேலில் போதகன். சரியா? அவனுக்கே ஆண்டு சொன்னாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டா எங்க வரமாட்டேன்? தேவராஜ்யத்துக்கு வரமாட்டேன், பிரவேசிக்க மாட்டேன். இப்போ யாராக இருந்தாலும் என்னதான் செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். அது கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, எந்த குடும்பத்தில் பிறந்தாலும் சரி, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறக்கணும் என்ன? born from above, ஆவியினாலே பிறப்பது. அல்லேலூயா. முதல்ல பிறந்தது புருஷ சித்தத்தினால, மனுஷ சித்தத்தினால, ரத்தத்தினால. 2வது மறுபடியும் பிறப்பது தேவ சித்தத்தினாலே, தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினாலே பிறப்பது. அப்படின்னா அந்த சத்தியத்தை அறிஞ்சு பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசு மேல விசுவாசம் வைத்து தேவ பிள்ளையாய் மாறுவது. அல்லேலூயா. பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவ பிள்ளையாய் மாறுவது. தேவனுடைய பிள்ளையா இருக்கணும். எது எப்படி கிடைச்சது? நமக்கு விசுவாசத்தினால தான் நமக்கு அது கிடைச்சிருக்கு. விசுவாசத்தினால. சரியா? விசுவாசம் ரொம்ப முக்கியம். என்ன ஆனாலும் எதை விட்டுறக்கூடாது சொல்லி, என்ன ஆனாலும் எதை விட்டுறக்கூடாது? விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பாடுகள், எவ்வளவு துக்கம், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துயரங்கள், எந்த காரியம் உலகத்தில் வந்தாலும் சரி, நாம் எதை விட்டுறக்கூடாது? விசுவாசம் விட்டு. அதாவது ஆதி அப்போஸ்தல சபையில் அவர் ஒரு மனதை திடப்படுத்துறாங்க. எப்படி? அநேக உபத்திரவ வழியாகத்தான் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஒருவர் நாங்கள் புத்தி சொன்னாங்க. ஆனால் அதையே அவங்க சொன்னது விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா. இதில் நிலைத்திருக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அப்போ அதுக்கு தான் போராட்டம் வரும்.
எதுக்குங்க போராட்டம் வரும்? நம்முடைய விசுவாசம் இது தான் போராட்டம் வரும். எதில் நம்ம நினைச்சிருக்கணும்? அந்த விசுவாசம் தான் நினைச்சிருக்கணும். அல்லேலூயா. உறுதியாக நிற்கணும் விசுவாசத்தில். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எந்த பக்கம் பைபிளை எடுத்தாலும் பைபிள் சொல்கிறது அதான் சொல்லும். சரியா? அந்த விசுவாசம் முக்கியம். கொலோசியர் வாங்க, கொலோசியரில் 1 அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராய் துர்க்கிரிகளினால் மனதிலே சத்துருக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் அசையக்கூடாது. நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் எப்படி ஸ்திரம்னா புரியுதாங்க? எங்க பாருங்க, ஸ்திரம்னா புரியுதா? ஸ்திரம்னா ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான்ட்டு செக் பண்ணுவாங்க தெரியுமா? இழுத்து பார்ப்பாங்க. ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு இழுத்து பார்ப்பாங்க தெரியுமா? ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சரியா? ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்க, இழுத்து பார்ப்பாங்க, கீழே விழுந்துருமா அப்படி. சில என்ன செய்வான், அவனே தொங்குவான். தொங்கிட்டு, பாஸ்டர் நானே தொங்கினாலும் ஒன்றும் ஆகலை, ஒன்றும் ஆகாது அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்திரமாக இருக்குது. சரியா? அப்படி தான் வார்த்தை போட்டிருக்கு. எப்படி போட்டிருப்பாருங்க? அசையாமல், ஸ்திரமாய், அப்புறம் உறுதியாய் அசைய, ஸ்திரம், உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்தீர்ப்பீர்களானால் அப்படி ஆகும். பார்த்தீங்களா? எதில் நினைச்சிருக்கணுங்க? நல்லா எல்லாரும் பேசுங்க. எதில் நினைச்சிருக்கணும்? ஆமாம். அப்போ அதுக்கு தான் போராட்டம் வரும். அப்போ எதில் நினைச்சிருக்கணும்? நான் விசுவாசம் என்ன ஆனாலும் சரி, நான் இயேசுவை விட மாட்டேன். நல்லா உச்சமலையிலே சொல்லுங்க. என்ன ஆனாலும் சரி, நான் என்ன பண்ணுவேன்? இயேசுவே. அப்படி விசுவாசம் நினைத்திருக்கணும்னா எதில் நினைத்திருக்கணும்னு நினைக்கிறேன்? நீங்கள் விசுவாசம் நினைத்திருக்கணும் எதில் நினைத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன ஆனாலும் சரி விட மாட்டேன் அப்படிங்கிறதுக்கு எதில் நினைத்திருக்கணும்னு நினைக்கிறீங்க? அன்பில் நினைத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமாம். அப்படியே நீங்கள் அந்த ரோமர் 8 அதிகாரத்தில் வந்து 36 39 வசனம் பார்த்தீங்கன்னா, உபத்திரமா, வியாகுலமா, துன்பமா, பசியா, நிர்வாணமா, நாசமாசமா, பட்டயமா, இவை எல்லாவற்றிலும் நான் நம்மில் அன்பு கூறுகிறாளே முற்றும் ஜெயங்குறலா இருக்கிறோமே. அல்லேலூயா. எதனால? அன்பு கூறுகிறனால. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அடுத்து சொல்லுவார், உயர்வானாலும் மரணமானாலும் ஜீவனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் தேவ தூதரானாலும் வல்லமைகளானாலும் அதிகாரமானாலும் நிகழ்காரியமானாலும் வருங்காரியமானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்து இயேசுவின் தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன். அல்லேலூயா. இதுதான் நமக்கு தேவை. ஸ்ட்ராங்கா, அதான் ஸ்திரம், உறுதி, அசையாம விசுவாசத்தில் நிலைத்திருக்கு. அல்லேலூயா. ஆமாம், நிலைத்திருக்கணும். விசுவாசத்தில் ஸ்திரமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். சரியா? அப்போ ஒன்று, நம்ம ஆவியான இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்குறது 2 விஷயம். ஒன்று, எதில் கிடைச்சது உனக்கு? இது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. இன்னொன்று இருக்குது, 2 இருக்குது, 2 காரியம். அந்த எபேசியர் 3 அதிகாரத்து வாங்க, அங்கேயே ஆவியான சொல்லுவார் பாருங்க. 2 காரியம் சொல்லுவார். எபேசியர் 3 அதிகாரத்தை 12 வசனம் வாசிங்க. எபேசியர் 3:12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. எல்லா காரியங்களும் சொல்லுவோமா? அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அப்போ இன்னொன்று உண்டாயிருக்குது. எது உண்டாயிருக்குது? தைரியம். எது உண்டாயிருக்குது? தைரியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்கு தைரியம் உண்டாயிருக்குது? எதுக்கு தைரியம்? பிதாவிடத்தில் சேருவதற்கு. அல்லேலூயா. பிதாவிடத்தில் சேருவதற்கு என்ன உண்டாயிருக்குது? பழைய ஏற்பாட்டில் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஜனங்களுடைய பாவத்துக்காக தன்னுடைய பாவத்துக்காக ரத்தத்தை தூக்கிட்டு நடுநடுங்க தான் விடுவான். அப்படி ரொம்ப சர்வசாரமாக ஓகே எல்லாம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், அப்படி போக மாட்டான். சரியா? புரியுதா? அந்த மாதிரி கிடையாதுங்க. அவனே நடுங்கி தான் போவான். வருஷத்துக்கு ஒரு முறை ரத்தத்தை தூக்கிட்டு உள்ளே போனான். ஒருத்தன் தான் போவான் வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் இப்போது நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் அங்கே நம்ம எபிரேயர் 10 பார்த்தோம்ல, அங்கே வாங்க, அங்கேயும் போட்டிருக்கோம் பாருங்க.
எபிரேயர் 10:20. அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் என்ன உண்டாயிருக்கிறது. உண்டாயிருக்குது? தைரியம் உண்டாயிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி தைரியம் உண்டாயிருக்கலாம் என்ன பண்ணலாம்? விசுவாசம் நினைத்திருக்கலாம். தைரியம் உண்டாயிருக்கலாம் என்ன பண்ணலாம்? தைரியம் உண்டு என்ன செய்யலாம்? எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வாங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே சேர கடவோம். வீட்டிலே இருக்க கடவோம். அப்படியா? ஜெபம் நடக்கட்டும் சபையில. நாம எங்க இருக்க கடவோம்? உங்க பைபிள் போட்டிருக்கு, தைரியமாய் வீட்டிலேயே இருக்க கடவோம். எப்படி சொன்னீங்க சொல்லுங்க? கிருபாசனத்தண்டையில். நான் ஒன்று சொல்கிறேங்க, கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்களேன். நம்ம சேர்றதுக்கு கொடுக்கப்பட்ட விலை எவ்வளோ பெருசுன்னு இன்னைக்கு தெரியுது. மாம்சமும் ரத்தம். மாம்சம் எதுக்கு? ஆக்கினைக்கு. ரத்தம் எதுக்கு? இவ்வளோ பெரிய கிரயம், இவ்வளோ பெரிய ப்ரைஸ், விலை கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மட்டும் உணர்ந்தால் மட்டும் போதும். ஓடோடி 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 வருவோம். அல்லேலூயா. நம்ம அதை ஏதோ என்ன சொல்கிறது, தந்தார் ரைட் சோத்துறான் அப்படி அது மாதிரி சர்வசாதாரணமாக எடுக்கிற விஷயம் இல்லை அது. அதை நம்ம உணரணும். அதனால நமக்கு என்ன உண்டாயிருக்கு? விசுவாசம், அப்புறம் தைரியம். தைரியம் எதுக்கு? கிருபாசன தண்டையில் வருஷத்துக்கு ஒரு முறை பாருங்களேன். வருஷத்துக்கு ஒரு முறை தான் போனாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒருத்தன் தான் போனான் உள்ள. அதுக்கு இப்போதைக்கு வித்தியாசம் தெரியுதா? வருஷத்துக்கு ஒரு முறை ஒருத்தன் தான் உள்ளே போனான். இப்போ எப்போ போகலாம் சொல்லுங்கள்? எப்போ போகலாங்க? இப்போ உள்ள எப்போ வரலாம்? ஆலயத்துக்கு எப்போ வரலாங்க? எப்போனாலும் வரலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காக சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையுமே. நம்ம சபையில் அந்த இதெல்லாம் கூட வைக்கல தெரியுமா? இங்கே பாரியர்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுமா? நிறைய சபையில் பார்த்துருப்பீங்க. சரியா? அங்கே கிரில்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. பாஸ்டர் கிரிலுக்கு அந்த பக்கம் தான் நிற்பார். விசுவாசிலாம் கிரிலுக்கு இந்த பக்கம் தான் நிற்கிறான். ஒரு கிரில் இருக்கும். பெந்த சபையிலே சொல்கிறேன் கிரில்லாம் இருக்கும். நம்ம சபையில் ஏன் கிரில்லாம் இல்லை? ஆதியிலேருந்தே கிடையாது கிரில்லாம். ஏன் கிரில் இல்லைன்னா தைரியமாக கிருபாசனத்தில் சேர கடவோம். அல்லேலூயா. யார் வேணாலும் பலிபீடத்துக்கிட்ட போய் என்ன செய்ய முடியும்? முட்டி போட்டு ஜெபம் பண்ண முடியும். பாஸ்டர் தான் இருக்கணும் இல்லை, யார் வேணாலும் அங்கே போய் என்ன செய்ய முட்டி போட்டு ஜெபம் தைரியமாக கிருபாசனத்தில் சேர கடவோம். அல்லேலூயா. அப்படி ஒரு விடுதலை நமக்கு இருக்குது, சுதந்திரம் நமக்கு இருக்குது. அதை பைபிள் ஆவியான சொல்லும் போது என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாருன்னா, அந்தபடி இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம், பாக்கியம், ஸ்லாக்கியம். அந்த ஸ்லாக்கியத்தை உணர்ந்தாலே நான் என்ன செய்வான்? தைரியமாக கிருபாசனத்தில் சேர கடவுள். ஓடி ஓடி வருவோம். மார்க்கம் திறக்கப்பட்டிருக்கு. எப்படி திறந்துச்சு? இயேசுடைய சரீரத்தை மாம்சத்தை கிழித்து அவர் மார்க்கத்தை உண்டாக்கினார். மார்க்கம்னா வழி. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய விலைக்கிரயம்! மாம்சமும் இரத்தமும் எனக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி அறிதல் உள்ளவனாக மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல தைரியமாக கிருபாசன தண்டையில் பிதாவை கிட்டி சேருகிற ஸ்லாக்கியம். அப்படின்னா எப்பெல்லாம் சேர முடியுமா ஓடி 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 வரணும் பிதாவினத்தில். லூயா. ஆண்டு நம்ம கிருபை தருவாராங்க. எழுமணிப்போம், ஜெபம் பண்ணுவோம்.